குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னாக்கா 5 யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இதான் வந்து ஃபிசிக்ஸுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற விஷயங்கள் தெரியாமல் ஒரு ஃபிசிக்ஸை நாம் வந்து கட்டமைக்க முடியாது. சரிங்களா? ஸோ யூனிட்னா என்ன, அதுக்கு பிறகு டைமென்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குவான்டிட்டியுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து லென்த் ஆஃப் எ ரோப், ஒரு ரோப்பினுடைய லென்த் என்னன்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அது வந்து 10 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வைங்க. அந்த 10 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நியூமெரிக்கல் வேல்யூ. மீட்டர் அப்படின்றது யூனிட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், 60 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 60 அப்படின்றது நியூமெரிக்கல் வேல்யூ. இந்த சென்டிமீட்டர் அதில் இருக்கக்கூடிய இந்த மீட்டர் அப்படின்றது வந்து யூனிட்டாக இருக்க போகுது. இதே போல தான் நமக்கு இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டைமை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ 10ன்றது நியூமெரிக்கல் வேல்யூ, இது அதனுடைய கரஸ்பாண்டிங் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் இதெல்லாம் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்போ நமக்கு எஃபிஎஸ் சிஸ்டம்னா என்ன, சிஜிஎஸ் சிஸ்டம்னா என்ன, எம்கேஎஸ் சிஸ்டம்னா என்னன்னு நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ எஃபிஎஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிஷன் சிஸ்டம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லென்த் ஆஃப் ஃபுட்டில் சொல்கிறோம், மாசம் வந்து பவுண்டில் சொல்கிறோம், டைம் வந்து செகண்டில் சொல்கிறோம். ஸோ லென்த், மாசு, டைம் தான். அதை நமக்கு ஃபுட் எஃப், பவுண்ட் பி, செகண்ட் எஸ். அதனால தான் இது பேர் எஃபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு வந்து. தென் இதே போல் சிஜிஎஸ் சிஸ்டம், காசியன் சிஸ்டம். ஸோ அதில் சென்டிமீட்டர், கிராம், செகண்ட், கரஸ்பாண்டிங் லென்த், மாசு, டைமுக்கு. எம்கேஎஸ் சிஸ்டம், ஸோ இது ஆல்மோஸ்ட் எஸ்ஐ சிஸ்டம். இப்போ நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எம்கேஎஸ் மீட்டர், கிலோகிராம், செகண்ட் யூனிட்ஸ் வச்சு டிசைன் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு டேப், டெய்லர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது இன்ச்சஸில் இருக்கு. பட் நாம ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டிமீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். இதுலையும் பார்த்தீங்கன்னா 10 டிவிஷன்ஸில் மில்லிமீட்டரில் அது வந்து ஸ்பிட்டப் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஆஃப் சிஸ்டம்ஸ். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த டயக்ராம் கொடுத்துருக்கோம். தென் குவான்டிட்டிஸை நமக்கு 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதே போல் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு 2 கேட்டகரி. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா என்னென்ன, அதுக்கான கரஸ்பாண்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ் என்னென்ன. ஸோ இதில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு. 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஆல்சோ 2 சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். அதுக்கான கரஸ்பாண்டிங் யூனிட்ஸை வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா லென்த்து, மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், luminous intensity, amount of substance. இந்த 7ம் தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு எதனால இதை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குவான்டிட்டிஸை நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் குவான்டிட்டியை வச்சு மட்டும்தான் நீங்கள் சொல்லி ஆகணும். வேற எந்த விதமான குவான்டிட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. லென்த்துனா நீங்கள் லென்த்தை வச்சு மட்டும்தான் சொல்லி ஆகணும்.
மாஸ் அப்படின்றது நீங்க மாஸ் இன்டு குவான்டிட்டி அதை மட்டும் தான் சொல்லி ஆக முடியும். டைம் இப்போ நீங்க வேற ஏதாவது குவான்டிட்டியை வச்சு சொல்ல முடியுமானா முடியாது. விச் cannot be derived expressed எனி அதர் குவான்டிட்டிஸ். வேற எந்த குவான்டிட்டி வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அதை டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? அதே போல அதுக்கு கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், கேண்டிலா, மோல். அதுக்கான சிம்பிள்ஸ் இதெல்லாம் அதனுடைய சிம்பிள்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸ்க்கான சிம்பிள்ஸ். மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், கெல்வின், கேண்டிலா, மோல். அதனுடைய சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் என்னென்ன, அதோட யூனிட்ஸ் என்ன, அதோட சிம்பிள் என்ன. சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். இப்போ இந்த பிளேன் ஆங்கிள் அப்படின்னு எடுத்தோம்னா அதை ரேடியன்ற யூனிட்ல சொல்றோம். சாலிட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்டேடியன். ஸோ நம்ம சிம்பிளாக சொல்லும் பொழுது ரேடியனுக்கு ஆர்ஏடி, ஸ்டேடியனுக்கு எஸ்ஆர் அப்படின்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. தென் ஏற்கனவே நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொன்னோம். இப்போ நம்ம டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ டெரைவ்டு குவான்டிட்டிஸ்ல நம்ம சொல்றதுக்கு முன்னால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கும் டெரைவ்டு குவான்டிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்க ஏரியா அப்படின்னு ஒரு குவான்டிட்டி எடுத்தீங்க. இப்போ ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணுங்க. ரெக்டாங்கிளுடைய ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா லென்த் இன்ட்டு பிரெத், அதான் ஃபார்முலா. லென்த்ன்றது நத்திங் பட் லென்த். இது ஒன் ஆஃப் தி லென்த். பிரெத்ன்றதும் ஷார்டஸ்ட் லென்த். இதுவும் லென்த் தான், இதுவும் லென்த் தான். பட் இது லாங்கரா இருக்கு, இது ஷார்ட்டரா இருக்கு. அப்படின்றப்ப இதுவும் லென்த் தான், இதுவும் லென்த் தான். இப்போ ரெண்டு லென்த்தை நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஏரியா கிடைக்கும். நல்லா கவனிங்க. ஏரியான்றது ஏரியா அப்படிங்கிற பர்டிகுலர் குவான்டிட்டியில இருந்து கொண்டு வரல, என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு லென்த்தை ப்ராடக்ட் பண்றது மூலமா கொண்டு வந்திருக்கோம். அப்ப இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். லென்த் அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு நாம இதை டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்ப அந்த மாதிரி டெரைவ் பண்ணி கொண்டு வந்ததுனால ஏரியா நத்திங் பட் டெரைவ்டு குவான்டிட்டி. அப்ப வேற என்னென்ன சார் இருக்கு? வெலாசிட்டி. வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் டைம். அப்ப இது ஒரு லென்த், இது ஒரு டைம். இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுனால டிவைட் பண்றதுனால கிடைக்குது. மொமெண்டம், ஃபோர்ஸ், ஒர்க், பவர், அக்சலரேஷன், இது மாதிரியான குவான்டிட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், டெரைவ் குவான்டிட்டிஸ் டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதோட யூனிட்ஸும் பாருங்களேன், மல்டிபிள்ஸ் ஆஃப் கிலோகிராம், மாஸ், டைம், நியூட்டன், இந்த மாதிரி பல குவான்டிட்டிஸினுடைய மல்டிபிள்ஸ், சப் மல்டிபிள்ஸாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெரைவ் குவான்டிட்டிஸ். ஆனால் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இதெல்லாம் செவன் சொன்னாலே அந்த செவனில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் யூனிட்ஸு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு இதெல்லாம் பாருங்கள் சிங்கிளாக இருக்குது பாருங்கள், சோலோவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்ததா டைமென்ஷனல் ஃபார்முலா. டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதோடைய பேசிக் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னா brick. ஸோ இந்த செங்கல்னுடைய மல்டிபிள் வேல்யூஸை வச்சு நம்ம ஒன்று மேலே ஒன்று நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கும் பில்டிங் நமக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இந்த எல், எம், டி இது மாதிரியான ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், இந்த குவான்டிட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, லென்த், மாஸ், டைம், கரஸ்பாண்டிங் டைமென்ஷனல் இது. அந்த டைமென்ஷனல் வேல்யூனுடைய மல்டிபிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கும் அதுதான் நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ எந்த குவான்டிட்டி வேணாலும் நம்ம அந்த மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு முடியும். இப்போ ஏரியா, ஏரியான்றது எல் இன்ட்டு பி. எல்ன்றது ஒரு லென்த்து, லென்த்தினுடைய டைமென்ஷன் கேபிட்டல் எல். ஸோ பிரெத்துன்றதும் என்னதான் ஒரு
லென்த் தான். அப்ப அதனுடைய டைமென்ஷன் மறுபடியும் ஒரு எல். ஸோ அப்ப எல் பவர் 1 எல் பவர் 1. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாக்க எல் பவர் 1 பிளஸ் 1 போடலாம். ஸோ எல் ஸ்கொயர் அப்படின்றது ஏரியாவினுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. இதே மாதிரி நீங்க மொமெண்டம், ஃபோர்ஸ், ஒர்க், பவர் ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்க வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வால்யூம். வால்யூம் அப்படின்னா இப்போ கியூப் எடுக்கிறீங்க. கியூபினுடைய வால்யூம்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ கியூப்னு சொல்லுவோம். சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு. சரிங்களா? தமிழ்ல பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஏ கியூப்ன்ற ரிசல்ட் கிடைக்குது. அப்போ ஏன்றது பக்கம், ஒரு சைடு, சைடுன்றது லென்த் தான். அப்ப இதுக்கு பதிலா லென்த்து, பவர்ல ஒரு கியூப் இருக்கு. அப்ப எல் கியூப் அப்படின்றது வால்யூம்னுடைய டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா?